அப்பாவோட கோவத்தை பார்த்தா இந்த நிச்சயம் கண்டிப்பா நடக்காதுன்னு தான் தோணுது. ஆனா அம்மா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க ஏதாவது பண்ணி அப்பாவை சம்மதிக்க வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. இதுல பயப்பட என்ன இருக்கு சரவணா? நம்பியோட கோபமும் சரிதான், மரகதத்தோட கோபத்திலயும் நியாயம் இருக்கு. அம்மாவோட கோவத்துல எந்த நியாயமும் இல்ல அங்கிள். இருந்தா வல்லவர் எனக்கு அக்காவை கட்டி வைக்க எப்படி அம்மா முடிவு பண்ணுவாங்க? வருத்தப்படாத சரவணா, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு புனிதாவுக்கு இருக்கு. அவளோட நல்ல மனசுக்கு அவ நல்லா இருப்பா. என்ன, என் வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு எங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல. ப்ரோ, இப்போ ஒண்ணு கெட்டு போயில்ல. தெய்வானையும் நானும் அப்பாவும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம். என்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நேரா வந்து உங்க வீட்டுல புனிதா எனக்கு கொடுங்கன்னு சண்டை போட சொல்றீங்களா? அப்படியே சண்டை போட்டா மட்டும் உங்க அக்கா என் கூட வந்துருவாங்களா என்ன? அவங்க சம்மதம் எனக்கு ரொம்ப முக்கியம் சரவணா. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ப்ரோ. குறுக்க பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் அண்ணனுக்கு புனிதா மேடம் ரொம்ப பிடிக்கும். ஆனா புனிதா மேடம் அவங்க அம்மா சொல்றதை கேட்டு இந்த முடிவு எடுக்கும் போது என் அண்ணன் மட்டும் என்ன பண்ண முடியும்? நீ சொல்றதும் சரிதாம்மா. அதுல எனக்கும் புனிதாக்கா மேல வருத்தம் தான். நான் எப்படியாவது இந்த நிச்சயத்தை தடுக்கணும். என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஒரு ஐடியா கூட எனக்கு கிடைக்கல. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படியே இந்த நிச்சயத்தை நிறுத்த ஐடியா கிடைச்சாலும் எந்த யூஸும் இல்லை. புனிதா முடிவு இல்லாம இங்க எதுவும் நடக்காது சரவணா. இல்ல ப்ரோ, அக்கா அம்மாவை மீறி எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என் கல்யாணத்துல எல்லா ரிஸ்க்கும் எடுத்த அக்காவுக்கு ஒரு தம்பியா அவங்க ஆசைப்படுற வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்காம போறத என்னால தாங்கிக்க முடியல. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சரவணா. ஆனா உங்க அக்காவுக்கு நல்லது பண்றதா நினைச்சு தயவு செஞ்சு இந்த நிச்சயத்தை நிறுத்த ட்ரை பண்ணாதீங்க. புனிதாக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை அவங்க பண்ணட்டும். தயவு செஞ்சு ஒரு தம்பி அவங்க கூட எப்பவுமே இருங்க. எந்த கஷ்டத்துலையும் என் தம்பி என் கூட இருப்பான்னு அவங்களுக்கு உணர வச்சுட்டா போதும். மற்றதை புனிதா பார்த்துப்பாங்க. இந்த பாருங்க சரவணா, ஒரு ஃப்ரெண்டா நான் அவங்க கூட இருக்கிறத விட ஒரு தம்பியா நீங்க இந்த நேரத்தில் அவங்க கூட இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். புனிதாவை பார்த்துக்கோங்க. ஒரு தம்பியா என் அக்காவுக்கு எதுவும் பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது. அக்காவுக்கு நான் எப்பவும் துணையா இருப்பேன் ப்ரோ. நான் வரேன். சரி தம்பி. அக்கா மேல எவ்வளவு பாசம் சரவணனுக்கு. உள்ள உடைஞ்சு போயிருந்தாலும் வெளியே காட்டிக்காம நீ நேசிச்ச பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன்னோட பெரிய மனசுக்கு நீ நல்லா இருப்பப்பா. அப்பா வாங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, நம்ம கம்பெனி விஷயமா யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா. ஏன் அழுகிற? அழுதுகிட்டே கம்பெனி பத்தி யோசிக்கிறியம்மா? அப்பா, எனக்கு புரியுதுமா. வச்சுக்க. இது என்கிட்ட இருக்க வேண்டியது இல்லம்மா. இது என்ன செய்யணும்னு உனக்கு நல்லா தெரியுமா? நீ உன் அம்மா மேல வச்சிருக்க அன்புக்காக எதை வேணாலும் தூக்கி போட தயங்க மாட்டேன்னு உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் உன் அம்மா மேல நீ வச்சிருக்க அன்புக்காகவும் நீயும் உன் மனசை கல்லாக்கிக்கிட்டு
இந்த கல்யாணத்துக்கு உங்க அம்மா கிட்ட சம்மதம் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? உனக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். இந்த கல்யாண விஷயத்துல உன் அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். சரியாம்மா? சரிம்மா, நீ தூங்கு. சரிப்பா. ச்சே, இந்த நிச்சயதார்த்தத்தை நம்பி நிறுத்திடுவாருன்னு பார்த்தா இப்படி தலைகீழா மாறிட்டாரே. என்ன பண்ணலாம்? இப்ப நாம தான் ஏதாவது பண்ணணும். இனி இந்த மோதிரம் எனக்கானதில்ல. இதை நாளைக்கே கபிலன் கிட்ட கொடுத்துடணும்.